Second day, first round matching. Gidambasi versus Koravandelli. First over, first ball. Murali Visa. The ball one run mattunga. First over, second ball nga. Ball battle pattrukku. ஒரு ரன் மட்டுங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சேட்டு இருக்காரு. முரளி வீச பேட்டில் பட்டிருக்குங்க. ஸ்லோயர் பால் ஃபீல்டர் இருக்காருங்க. இந்த பால் 2 ரன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக் தக்க வச்சுக்கிட்டார் சேட்டு. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் சேட்டு இருக்காரு. அகல பந்தா போட்டிருக்காருங்க. வைடு உன்ன பால் வைடு. இந்த பால் ரீபாலுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. ஷார்ட்டாக கேட்சுங்க. விக்கெட் ஆகிருக்காரு சேட்டு. நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். முன்ன பால் வைடாக போட்டு இந்த பால் விக்கெட் எடுத்துருக்காருங்க ரீபாலில். சேட்டோட இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. அவரோட நேம் தெரியல, அப்கமிங்கில் பார்க்கலாம். சேட்டோட இடத்தை நிரப்ப தாமர் வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில். பேட்டில் பட்டிருக்குங்க. ஃபீல்டு இருக்காரு, மிஸ் பண்ணிட்டாருங்க. ஈஸி 2 ரன் வருமா? வந்துடும் போலங்க. வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. ஆறாக பவுண்டரி கொடுத்துருக்காருங்க அம்பியர். தாமரை பேட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பவுண்டரிங்க. ஒரு முடியல அணிக்கு 11 ரன் எடுத்திருக்காங்க கொரவண்டல்லி. கிட்டம்பட்டி அணிக்கு செகண்ட் ஓவர் சேர்ந்துருக்காரு வடிவேல். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உதய் இருக்காருங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. உதய் இருக்காரு ஸ்ட்ரைக்கில். இந்த பால் வைடாக போட்டிருக்காருங்க. ரீபாலுங்க. இந்த பால் லெக் பைஸுங்க, தொடையடி டேட்டுங்க. இந்த பால் செகண்ட் ஓவர் செகண்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் உதய் இருக்காரு. இந்த பால் பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டு இருக்காரா? இல்லைங்க. இந்த பாலுக்கு ஈஸி 2 ரன்னே சொல்லலாம். 2 ரன் வந்துட்டா. உதய் வந்து அவர் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. தேர்ட் பால் பேட்டில் பட்டிருக்குங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. ஃபீல்டு இருக்காரா? கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. உதய்க்கு ஒரு நல்ல லக்கின்னே சொல்லலாம். ஈஸி 3 ரன்னுங்க. 3 ரன் வந்திருக்குங்க இந்த பால். ஃபோர்த் பால் பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டு இருக்காரா? இருக்காருங்க. 2 ரன் வந்துட்டாங்க. ஃபிஃப்த் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. ஒரு டாப் ஏஜ். ஃபீல்டு இருக்காரா? விக்கெட்டுங்க. விக்கெட் ஆகிட்டாரு. கொரவண்டல்லி பேட்ஸ்மேன் வந்து தாமரை விக்கெட்டை வெளியே போகிறாருங்க. அவருடைய இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. அப்கமிங்கில் அவரோட நேம் பார்க்கலாம். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இருக்காரு. பால் பேட்டில் பட்டு ஃபீல்டு இருக்காரா? ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் இந்த பாலுக்கு 2 ஓவர் முடியல. அணிக்கு 20 ரன் எடுத்திருக்காங்க கொரவண்டல்லி. இன்னும் பேலன்ஸ் 2 ஓவர் இருக்குங்க. தேர்ட் ஓவர் வீச வந்திருக்காரு திருப்பதி. அவரை எதிர்கொள்கிறார் ரஞ்சித்துங்க. நியூ பேட்ஸ்மேன் வந்தார். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் இருக்காரு. பாலாக போட்டிருக்காருன்னு நினைக்கிறாங்க. வைடு ப்ளஸ் ஒன்றுங்க இந்த பாலுக்கு. 3 பால் வைடாக போடுறாரு. இந்த பால் ரீபாலுங்க. கம்பேக் வருமா? பேட்டில் பட்டிருக்கு. உதய் பேட்டில் இருந்து 1 ரன் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்திருக்காரு. பால் பேட்டில் பட்டிருக்குங்க. ஃபீல்டு இருக்காரா? 1 ரன் மட்டுமா? இல்லைங்க. உதய் சேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஈஸி 2 ரன்னே சொல்லலாம். ஸ்டார்ட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. பட் இந்த பால் டாட்டுங்க.
ஃபோர்த் பாலுங்க. பேட்டில் பட்டு இருக்கு, அவுட்டுங்க. பேட்டில் பட்டு அவுட் ஆகிட்டார் ரஞ்சித். அவருடைய இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. திருப்பதி வீசா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பேட்டில் பட்டு இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. 3 ஓவர் முடியல. இன்னைக்கு 26 ரன் எடுத்துருங்க கொரவண்டல்லி. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் இது லாஸ்ட் ஓவராக போட வந்திருக்காருங்க. கிட்டம்பட்டி அன்றைக்கி லாஸ்ட் ஓவர் வீச வந்திருக்காருங்க குமார் வீசா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருக்காருங்க. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்கு. இந்த பால் 1 ரன் மட்டுங்க. குமார் வீசா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உதய் இருக்காருங்க. இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. டாட் பாலுங்க. குமார் வீசா ஸ்ட்ரைக்கில் உதய் இருக்காரு. இந்த பால் பேட்டில் ஃபுல் லாங்குன்னு நினைக்கிறேன். கீப்பர் இருக்காருங்க. அவுட்டுங்க. உதயம் விக்கெட்டை 2 கேட்ச் அவர்கிட்டே போயிருக்கு. நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. உதயம் விக்கெட்டாக இருக்காருங்க. அவருடைய இடத்தை நிரப்ப அந்த நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. அவருடைய நேம் கமிங்கில் பார்க்கலாங்க. குமார் வீசா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு. இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பாலுக்கு ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஈஸி 2 ரன் வந்துடலான்னு நினைக்கிறேன். அவுட்டுங்க. ரன் அவுட் ஆயிருக்காருங்க. அவருடைய நேரத்தை நிரப்ப அந்த நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. இந்த பால் இல்லைங்க, கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபீல்டிங் மிஸ். இந்த பாலுக்கு 2 ரன் வந்திருக்குங்க. இந்த மேட்ச் அவரோட லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலுங்க. குமார் வீசுறார். இந்த பாலுக்கு 1 ரன் முடிஞ்சிருக்குங்க. லாஸ்டா 31 ரன் எடுத்திருக்காங்க. கிட்டம்பட்டி வந்து 32 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணலாங்க. டார்கெட் வந்து 32. கொரவண்டல்லி வந்து 31 ரன் எடுத்துருங்க. கொரவண்டல்லி வந்து 31 ரன் எடுத்துருக்காங்க. கிட்டம்பட்டி வந்து இந்த மேட்ச்சில் 32 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. கிட்டம்பட்டி ஃபீல்டிங் வந்திருக்காங்க. கொரவண்டல்லி கிட்டம்பட்டி அணிக்காக ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முரளி இருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் திருப்பதி இருக்காங்க. கொரவண்டல்லி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில். இந்த பாலுக்கு 1 ரன் மட்டும் வந்திருக்காங்க. செகண்ட் பால் பேட்டில் பார்த்துருக்கீங்க. கேட்சுங்க. உதய் கிட்ட போய் கேட்ச் ஆயிருக்கு. திருப்பதி வந்தார். திருப்பதி இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. திருப்பதி இடத்தை நிரப்ப வந்த நியூ பேட்ஸ்மேன் வடிவேல் வந்திருக்காரு. தாமரை விசா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா வடிவேல் வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன். ஒரு ரன் மட்டுங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. டாட்டுங்க. முன்ன பால் பவுண்டரியை கொடுத்தாலும் இந்த பால் வந்து டாட் பண்ணியிருக்காரு. நல்லா கம்பேக்னே சொல்லலாம் தாமரை கிட்ட இருந்து. தாமரை விசா ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்காருங்க. பால் 1 ரன் மட்டுங்க. ஒரு ஓவர் முடியல. இன்னைக்கு 7 ரன் எடுத்துருக்காங்க கிட்டம்பட்டி. செகண்ட் ஓவர் வீசா பேட்டில் பட்டிருக்கீங்க. ஃபீல்டு இருக்காரு. 1 ரன் மட்டுங்க. செகண்ட் ஓவர் செகண்ட் பால் டாட்டுங்க. டாட்டா போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் தாமரை வடிவேலுங்க. இந்த பால் டாட் பாலுங்க. ஃபோர்த் பால்
பேட்டில் போட்டுருக்குங்க. இந்த பால் 2 ரன்னுங்க. பேட்டில் போட்டிருக்கு. நல்ல ஷாட்னே சொல்லலாம். ஃபீல்டு இருக்காரு, மிஸ் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி கொடுத்துருக்காருங்க அம்பையர். வடிவேல் வந்து அவங்க டீமில் நல்லா ப்ளே பண்ணி வராங்க. இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரா கிட்டம்பட்டி அன்னைக்கு வடிவேல்? வாங்க அப்கமிங்கில் பார்க்கலாம். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். பேட்டில் பட்டிருக்கு, அதே லைனில் அடிச்சிருக்காருங்க. இந்த பால் ஃபீல்டு இருக்காரு. இந்த பாலுக்கு 2 ரன் மட்டுங்க. 2 ஓவர் முடியல அணின்னு 16 ரன் எடுத்திருக்காங்க. 12 பாலில் 15 ரன் எடுத்தா இந்த மேட்ச் வின் பண்ணாங்க கிட்டம்பட்டி. ஃபீல்டருக்கு ஏதோ இன்ஜுரி ஆகிருக்கு, அதனால் வந்து எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. கொரவண்டலி ஃபீல்டருக்கு தேர்ட் ஓவர் வந்திருக்காங்க உதய். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முரளி இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கில் வடிவேல் இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் முரளி, பேட்டில் பட்டிருக்கு, உதய் கையில் இருந்துச்சுங்க. இந்த பாலுக்கு டாட் பாலுங்க, டாட் பாலாக இருக்கு. தேர்ட் ஓவர் செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்காருங்க. இந்த பால் பேட்டில் பட்டிருக்கு, இருக்காருங்க. 2 ரன்னுக்கு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கில் முரளி. இந்த பால் டாட்டா போட்டிருக்காரு. முன்ன பால் 2 கொடுத்தாலும் இந்த பால் டாட் பண்ணியிருக்காருங்க உதய். அவுட்டுங்க, போல்ட் அவுட் எடுத்திருக்காரு உதய். அவர் இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் வர கிட்டம்பட்டி அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பிரகாஷ் வந்திருக்காருங்க, கேப்டனாக கிட்டம்பட்டி கேப்டன். உதவி சார் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் இருக்காரு. பேட்டில் பட்டிருக்கா. இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் வடிவேல் இருக்காருங்க. பால் பேட்டில் பட்டிருக்க ஒரு டாப் ஏஜ் கேட்சா. ஃபீல்ட் இருக்காரு, மிஸ் பண்ணிட்டாரு. வடிவேலுக்கு ஒரு லக்கின்னே சொல்லாங்க. இந்த பாலுக்கு 2 ரன் மட்டுங்க. வடிவேலுக்கு ஒரு லக் பாயிண்ட்னே சொல்லலாம். கீப்பர் வந்து கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபீல்டர் லாஸ்ட் ஓவருங்க. இந்த 6 பாலில் 11 ரன் எடுத்தா கிட்டம்பட்டி வந்து இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. இல்லை என்றால் கொரவண்டலி வின் பண்ணுவாங்க. கொரவண்டலி அன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க பிரசாந்த் இருக்காரு. பிரகாஷ் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பேட்டில் பட்டிருக்கு, ஷார்ட்டா பவுண்டரியா, ஃபீல்டர் இருக்காரா, பால் போலுங்க. இந்த பாலுக்கு 2 ரன் மட்டுங்க. லாஸ்ட் 5 பாலில் 9 ரன் எடுத்தால் கிட்டம்பட்டி வின் பண்ணலாங்க இந்த மேட்சை. லாஸ்ட் ஓவர் செகண்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் இருக்காரு. பேட்டில் பட்டிருக்கா, ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஃபீல்டு இருக்காருங்க. இந்த பால் 1 ரன் மட்டுங்க. பேட்டில் பட்டிருக்கு, ஒரு டாப் ஏஜ். ஃபீல்டு இருக்காரு. பட் இந்த பாலுக்கு 3 ரன்னுங்க. லாஸ்ட் 3 பால். ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் இருக்காரு. டாட்டுங்க, ஸ்லோயர் பாலா வந்துச்சு, டாட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 பாலுங்க. டாட்டுங்க, இந்த பால்ல டாட்டா போட்டிருக்காரு. 1 ரன் மட்டுங்க. லாஸ்ட் 1 பால் இருக்குது. இந்த 1 பாலில் 4 ரன்னு, ஒரு பவுண்டரி எடுத்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து கிட்டம்பட்டி வின் பண்ணலாங்க. இல்லைன்னா கொரவண்டலி வின்னுங்க இந்த மேட்ச். 1 பாலில் 4 ரன்னு வேணும். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வடிவேல் இருக்கார். நல்ல ஒரு பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் கிட்டம்பட்டி அணிக்காக. இந்த லாஸ்ட் பால் பார்க்கலாம். அஜித் வீசா ஸ்ட்ரைக்கில் வடிவேலுங்க. இந்த பால்
சாரிங்க. இந்த மேட்சை வந்து கொரோண்டலி வின் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் லாஸ்ட்டாக கொரோண்டலி வின் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய், சிவாய் நம ஃப்ரெண்ட்ஸ்.